அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த மச்சேந்திராசனம். அதில் ஒரு வேறுபாடு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனங்கிற மாதிரி தான் வரும். அதுக்கு முன்னாடி அர்த்த மச்சேந்திராசனம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். தண்டாசனம். இப்போ இடது காலை மடக்கிட்டு வலது காலை இருந்து இப்படி எடுத்து வச்சிடுறோம். வலது கால் மேலே இருந்துச்சுன்னா வலது கை பின்னாடி வச்சிடலாம். வச்சுட்டு இடது கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதோட முட்டியை பிடிக்க போகிறோம். இப்போ வலது பக்கமாக நல்லா திரும்ப போகிறோம். இதிலே சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது ஃபஸ்ட்டு கழுத்தை மட்டும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் கையை கையும் காலையும் நம்ம தளர்த்திக்கணும். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம். வலது கால் மடக்கிட்டு இடது காலுக்கு வச்சுட்டு எந்த கால் மேலே இருக்கோ அந்த கை பின்னாடி. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இது அர்த்த மச்சேந்திராசனம். ஒரு காலை மடக்கிட்டு இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இதில் ஒரு வேறுபாடு எப்படி பண்ணுறோம்னா, ஒரு கால் நீட்டியே இருக்கட்டும், ஒரு கால் மடக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த வலது கையை இப்படி கொண்டு வந்தோம். இது இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த வலது கையை இந்த காலுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு இடது கையும் பின்னாடி கொண்டு போயிட்டு ரெண்டுத்தையுமே இன்டர்லாக் பண்ணணும். கை கோத்துட்டு இந்த இடது காலை மேல் நோக்கி தூக்க போகிறோம். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முதல்ல நிறைய ட்விஸ்டிங் ப்ரிப்பரேட்டரிஸ்லாம் நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனம். நல்லா இப்போ காலை மடக்கிட்டு உங்களோட டமி கொஞ்சம் நல்லா இப்படி வெளில வந்துடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ நல்ல கையை இப்படி கொண்டு வந்துட்டு வலது கையை இந்த காலுக்குள்ளே நல்ல கையை இப்படி விடணும். இப்போது இடது கையை நல்லா இப்படி திருப்பிட்டு பின்னோக்கி கொண்டு போய் அதை கைகள் கோத்துக்கணும். இப்போது பொறுமையாக இந்த காலை மேல் நோக்கி தூக்கணும். டோ நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக உட்காரும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த கை கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நம்ம நிறைய ஷோல்டர் எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ட்விஸ்டிங் ஆசஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இடது காலில் பண்ண போகிறோம். இப்போது இந்த கைகள் உள்ளே கொண்டு போகணும். இடது கையை உள்ளே கொண்டு போயிட்டு வலது கையை கொண்டு அதில் இப்படி கோக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த அர்த்த மச்சேந்திராசனா வேறுபாடு ரொம்பவே டஃப்பு தான். அதனால பெரியவங்க செய்ய வேண்டாம். சிறிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக இது செய்யலாம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்டமனுக்கு லோயர் அப்டமனுக்கு தான் ஃபுல்லாக நல்லா வயிறு முறுக்கிற தன்மை ஏற்படுறதுனால அது நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம டயபெட்டிக் இருந்தால் கூட இதை செய்யலாம். இது அட்வான்ஸ்டு. இதுலேயே சிம்பிளாக இருக்கிற ஆசனாஸ்மே நிறையவே இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒன்றுமா நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.